எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபினா ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. இப்போது இதுக்கு தேவையான காய்கறிலாம் இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது. அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊற வைக்கக்கூடாது. இது நான் சொல்கிறப்ப ஊற வைங்க. இது வந்து சீரக சம்பா பொன்னி அரிசி. இதில் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசி இல்லை எந்த அரிசி எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது புதினா தழை கொத்தமல்லி தழை கட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் இது தேவையான மசாலாலாம் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா பட்டை 2, லவங்கம் 6, ஏலக்காய் ஒரு 5. இந்த மசாலா மட்டும்தான் இதுக்கு தேவையானது. வேறு எந்த மசாலாவும் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இதுவே நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போது புதினா தழை கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சரிசமாக போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. அதுக்காக தான் இப்போ எண்ணெயிலேயே வதக்கிறது. நல்லா எண்ணெயிலேயே சுருளை வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா சுருளை வதக்குனா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுது 2, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதனால் அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான மிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா இது கூட வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த அளவு வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதுவும் வெங்காயத்துக்கூடையே நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட வெங்காயமும் இந்த பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம் கம்மி தான். கலருக்காக தான் இந்த மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க. இப்படி நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே. அப்புறம் இதுக்கு தேவையான அடுத்ததாக வெட்டி வச்சுக்கிற காய்கறிகளை இது கூட இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ காய் வேணுமோ எந்த காய் வேணுமோ அந்த அளவுக்கு உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து அந்த மசாலா கூட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தக்காளி வந்து 3 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள் கூட தக்காளி சேர்த்துட்டு காயும் தக்காளியும் நல்லா வதங்கி வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்திக்கிறேன். அப்புறமா மீதி அதுக்கு கடைசியில் சேர்த்திக்கலாம். இதோடு சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது அரிசியை இந்த டைமில் வந்து ஊற வச்சுக்கோங்க. கழுவி ஊற வச்சுக்கோங்க. காய் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும் கழுவிட்டு. இப்போ காயெல்லாம் தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்குது. தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. காயும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்படி வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தயிர் வந்து புளிப்பில்லா தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்துட்டு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்த வர்ற அளவுக்கு நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கணும். தயிர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் இது மேலே போட்டுக்கலாம். இது மேலே போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசமாக மணமாகவும் இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
இப்படி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு 2 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவு ஊற்றுறேன். நீங்கள் பாசுமதி அரிசினா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போது தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்படி மேலால் கலந்து கொடுங்க, ரொம்ப இது பண்ணி கலக்காதீங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது கொதி வர அளவுக்கு விட்டுறலாம். இப்போ அரிசி வந்து இந்தமாதிரி தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இது வந்து லைட்டாக இப்படி கிளறி கொடுக்கலாம். கலந்து கொடுத்துட்டு ஒரு லெமன் சைஸில் பாதி அளவுக்கு சாறு புழிஞ்சி அதை வந்து இந்த டைமில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அரிசியெல்லாம் ஒட்டாமல் நல்லா இருக்கும். அதனால் இந்த லெமன் ஜூஸை நம்ம சேர்த்திக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துங்க, அப்போ தான் நான் கலந்த தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மெதுவாக இப்படி கலந்து கொடுங்க. இப்படியெல்லாம் கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஒரு விசில் மட்டும் வர்ற வரைக்கும் வேக விடுங்க. இதை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வந்தாலும் வரனாலும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதும் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஓரத்துலேருந்து மெதுவாக கலந்து கொடுங்க. பாரு, ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.